السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே பாவங்கள் செய்வதை விட்டும் எம்மை தடுக்கக்கூடிய 3 காரணங்கள் எப்பொழுதும் மனதில் மறைந்திருக்க வேண்டும், மனதில் பதிந்திருக்க வேண்டும். நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மோசமான ஒரு பாவத்தின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள். அந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டி அழைத்தவர் ஈஜிப்டுடைய கவர்னரின் மனைவி. அதை பார்ப்பதற்கு எண்ணம் ஒருவர் அவ்விடத்தில் இல்லை. காரணம், எல்லா அறைகளும் ரூம்ஸ்களும் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த பாவத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு 3 விஷயத்தை அந்த இடத்திலே சொன்னார்கள். முதலாவது, அந்த பெண் பாவத்தின் பக்கம் எல்லா ரூம்ஸ்களையும் கதவுகளையும் மூடிவிட்டு ஹைதலக், இந்த பாவத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று ஆபாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது முதலாவது சொன்னது கால மஆதல்லாஹ், நான் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை பயப்படுகின்றேன், அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். என்னை எனது உறவினர்கள் பார்க்காவிட்டாலும், எனது எஜமானர் பார்க்காவிட்டாலும், என்னுடன் இருப்பவர்கள் பார்க்காவிட்டாலும், என்னை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த பாவத்தை செய்தால் நிச்சயம் ஒரு தண்டனை இருக்கின்றது. அந்த தண்டனையிலிருந்து என்னால் தப்பவே முடியாது. மஆதல்லாஹ், இந்த பாவத்தை செய்து அதன் மூலம் ஏற்படக்கூடிய தண்டனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த பயம் எப்பொழுதும் பாவத்தை செய்வதை விட்டும் அநியாயம் செய்வதை விட்டும் இம்மை தடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அச்சம். இரண்டாவது, அந்த பாவத்தை விட்டும் அவர்களை தடுத்தது இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய், உங்களது கணவர் யார் தெரியுமா? அவர்தான் அடிமையாக நான் விற்கப்பட்ட பொழுது எனக்கு அரண்மனை வாழ்க்கையை கொடுத்தவர், இவ்வளவு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தந்தவர். இப்படி என்னை உயர்த்தியவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, அவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. வாழ்க்கையிலே எமக்கு உதவியவர்கள் இருப்பார்கள், நாம் கஷ்டத்துடன் இருந்திருப்போம், எமக்கு கை கொடுத்தவர்கள் இருப்பார்கள். ஆகப்பெரிய துரோகம் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், அவர்களுக்கு எதிராக நாம் செயற்படுவது, அவர்களை அழிப்பதற்காகவே முயற்சிப்பது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய். இதே போன்று எம்முடன் இருக்கும் பொழுது பலரும் எமக்காக வேண்டி ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு இடத்திலே வேலை செய்யும் பொழுது எமக்கு மேலால் பலர் நம்பி பொறுப்பு தந்தவர்கள் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை பற்றிய அந்த நம்பிக்கை என் மனதில் இருக்க வேண்டும். இவர்கள் என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்திருக்கின்றார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. காரணம், பலர் இருக்கும் பொழுது என்னை சூஸ் பண்ணி எனக்கு இந்த பொறுப்பை தந்தார்கள், இதை நான் ஒரு நாள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்ற அந்த மனப்பான்மை எப்பொழுதும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு பாவத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கப்படுகின்றது, ஒரு மோசமான ஒரு உறவின் பக்கம் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எனது கற்பை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனைவி எனக்கு பின்னால் இருக்கின்றால் அந்த மனைவிக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. இது என் மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டார்கள். இது என்ன அநியாயம் என்றால், முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கின்றார்கள், நஃப்ஸுக்கு, உள்ளத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். உள்ளம் என்பது ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அது ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க மாட்டாது, தடமாறும். நன்மையை செய்யும் பொழுது அது எப்பொழுதும் திருப்தி காணும், சந்தோஷப்படும். ஒரு விஷயம் பாவமா நன்மையா என்பதை எப்படி முடிவு செய்யலாம்? நன்மையை செய்யும் பொழுது உள்ளம் சந்தோஷப்படும், நிம்மதி காணும். பாவத்தை செய்யும் பொழுது உள்ளம் தடமாறும், நீ செய்கின்றாயே என்ற ஒரு குறுகுறுப்பு உண்டாகும். இந்த மனச்சாட்சிக்கு விரோதமாக செய்வது, நாம் ஈடுபடுவது, இது மிக பெரும் ஒரு அநியாயம். இப்படிப்பட்ட மனச்சாட்சிக்கு விரோதமான செயலில் ஈடுபடக்கூடிய அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றியடைய மாட்டார்கள். இந்த 3ம் எப்பொழுதும் பாவங்களை விட்டும் மோசமான செயல்களை விட்டும் எம்மை தடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய பயம், எம்மை சூழ்ந்திருந்தவர்கள் அவர்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்ற சிந்தனை,
மூன்றாவது, மனச்சாட்சிக்கு விரோதமாக எந்த சந்தர்ப்பத்திலும் நான் செயற்படக்கூடாது, அது மிக பெரும் அநியாயம் என்ற அந்த மனப்பான்மை. இந்த மூன்றும் எப்பொழுதும் பாவங்களை விட்டும், மோசமான செயல்களை விட்டும், அநியாயத்தை விட்டும் எம்மை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அந்த நிகழ்விலிருந்து நாம் காணக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு லெசனாக, பாடமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் மோசமான, அருவருக்கத்தக்க பாவங்கள், அநியாயங்கள், செயல்களிலிருந்து எம் அனைவரையும் தூரமாக்கி அவரது நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.